நமஸ்காரம் ஐயா. வணக்கம் சார். ஐயா, இந்த குரு பூர்ணிமாவில் இந்த பாம்பன் சுவாமி ஆசிரமத்துக்கு உங்களை தரிசனம் பண்ணது ரொம்ப சிறப்பு ஐயா. அந்த பாம்பன் சுவாமிகள் ஆசிரமத்தை பாம்பன் சுவாமிகளை பற்றி சிறப்புகளை ஏதேனும் உங்களால் முடிஞ்சது சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா. இந்த கலிகாலத்துல இன்னைக்கு மகான்கள் ஆக்சுவலா குருவருள் நம்ம கிடைச்சதுனாலே திருவருள், தெய்வத்தோட திருவருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம். அந்த விஷயத்துல இந்த மகான் மிகப்பெரிய மகான். அவரோட லீலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஏராளமான அற்புதங்கள். அதுவும் குறிப்பா இந்த ரதபந்தம் அப்படின்னு அவர் ஒண்ணு எழுதியிருப்பாரு. அந்த ரதபந்தம் படிச்சீங்கன்னா நீங்க எந்த வெளியூருக்கு போகும்போது அதை படிச்சாலும் எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காது. இது இந்த தலைக்கு தலைப்பாடு போகும் சொல்லுவாங்க. பாதுகாப்பாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். நாங்க எந்த வெளியூர் கச்சேரி போனாலும் இந்த ரதபந்தத்தை ஒரு வாட்டி பாடிட்டு தான் நாங்க வண்டி எடுப்போம். ட்ரெயின்ல போறதா இருந்தாலும் சரி, பிளைட்ல போறதா இருந்தாலும் சரி. அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம். அதே மாதிரி இந்த குமாரஸ்தவம் படிச்சா வீட்டுல எந்த தீய சக்திகள் உள்ள நுழையாது. அதே மாதிரி பகை கடிதல், திருவள்ளர் சுடருருவே அது இருக்கு. அத படிச்சீங்கன்னா டெய்லி வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது என்பது சத்தியம். அற்புதமான மகான். அதனால நான் கூடிய வரைக்கும் பௌர்ணமி போது வருவேன். பௌர்ணமி இல்லைன்னா கூட நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க பௌர்ணமி போது தான் குருவை பார்க்கணுமான்னு. அதெல்லாம் கிடையாது. குருவாரம் வியாழக்கிழமை கூட சேவிக்கலாம். என்னைக்கு வேணாலும் வரலாம். என்னைக்கு வந்தாலும் அவருடைய அருள், ஏன்னா ஜீவ சமாதி என்ன இருக்கிற இடத்துக்கு வந்தா நம்ம கேட்கறது கிடைக்கும் என்பது சத்தியம். எனவே நான் இதை பப்ளிசிட்டிக்காக எல்லாம் வருது இல்ல. நான் பாட்டுக்கு எங்க குருவை தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சிறப்பு. அதுவும் இன்னைக்கு ரொம்ப விசேஷம். குரு பூர்ணிமா பார்த்து கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில குருநாதர் எல்லா அருளோடும் ஒளிமயமான வாழ்வை குருநாதர் தருவார் என்பது சத்தியம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. மிக சிறப்புங்க ஐயா. அள்ளி அழைத்திடவே எனக்கோர் ஆசை பெருகிறப்பா முருகா உள்ளம் முருகையா. ஆறு திருமுகமும்